Hi everyone. So நாளைக்கு வந்து engineering physics exam. So என்னடா திடீர்னு engineering physics போறேன்னு பாக்குறீங்களா? Important questions போடணும்னு தோணுச்சு. ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. So போடலாமே அப்படினு தோணுச்சு. இது வந்து ஃபைனல் மினிட் क्वेश्चन. இன்னைக்கு ஒரு நாள் தான டைம் இருக்கு. நேத்தே போட்டுற வேண்டியதானே சார். இன்னைக்கு ஒரு நாள்ல நீங்க வந்து படிச்சு முடிக்கக்கூடிய क्वेश्चंस இதுதான். 2 மார்க் வந்து நமக்கு வந்து எல்லாமே எழுதணும், 10 எழுதணும், 16 மார்க் 5 எழுதணும் அப்படினா கண்டிப்பா நம்ம வந்து இத மட்டும் படிச்சீங்கனாலே போதும். 16 மார்க் எல்லாமே எழுதலாம். 2 மார்க்ல மேபி 1 or 2 மிஸ் ஆகலாம், பட் கரெக்ட்டா படிச்சீங்கன்னா நீங்க டீடைல் படிக்கும்போது 16 மார்க் படிக்கும்போது அதோட டெஃபினிஷன், யூசஸ், அப்ளிகேஷன் ஏதாவது இருந்தா அதோட பிரின்சிபல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவே ஒரு 2 மார்க் ஆகும். சோ அதனால பிரச்சனை வராது. சோ 5 யூனிட் இருக்கு. சோ சூப்பரா நான் வந்து எழுதி இருக்கேன். சோ நோட் பண்ணிக்கோங்க. அவசரமா எழுதுறது யூனிட் 1 மெக்கானிக்ஸ்ல வந்து 2 மார்க் வந்து ஒரு 8 2 மார்க் கொடுத்துருக்கேன். நீங்க எல்லாம் நீங்க டீடைல் படிக்கிறது மூலமா அதோட டெஃபினிஷன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும், யூசஸ், அப்ளிகேஷன்ஸ் இருந்தா தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். 2 மார்க் பாருங்க. சென்டர் ஆஃப் மாஸ், பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டிப்பா இது வரும். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, டிஃபெக்ட் டார்க், கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், யூசஸ் ஆஃப் கைரோஸ்கோப், ரிலேஷன் பிட்வீன் டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதே மாதிரி எல்லா அப்ளிகேஷனோட யூசஸ் பண்ணி கைரோஸ்கோப்போட யூசஸ், டாரிசன் பெண்டுலம் யூசஸ், டபுள் பெண்டுலம்னா என்ன இதெல்லாம் டீடைலே வரணும் நீங்க எழுதல. அடுத்து டீடைல் 16 மார்க். 8 மார்க் 8 மார்க்கா தான் கேட்பாங்க மோஸ்ட்லி. 16 மார்க் வந்து ரேர் கேसेस தான். சரிங்களா? ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் parallel axis theorem, perpendicular axis theorem ரெண்டு தியரம் இருக்கு. அது ரெண்டுமே ரெண்டு கண்டிஷன் இருக்கு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரிஜிட் பாடியை பார்க்கணும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பிளேன் லாமினா பார்க்கணும். ரெண்டு சம்பந்தப்பட்ட parallel axis theorem, perpendicular axis theorem பார்த்தே ஆகணும். டெரிவேஷன் போட்டு பாருங்க. கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் ஈஸி. ஸ்டேட்மென்ட் போட்டு படிச்சு சின்ன ஒரு ஈக்குவேஷன் பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் obtain the expression for system of particle இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஈஸி தான். சரி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் ராட், யூனிஃபார்ம் ரிங், யூனிஃபார்ம் சர்க்குலர் டிஸ்க், சாலிட் ஸ்பியர் இந்த நாலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ஏதோ ஒன்று 8 மார்க் வரும். கைரோஸ்கோப் அதோட ஒர்க்கிங் அண்ட் பிரின்சிபல் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது ஒரு 8 மார்க்ல கேட்கலாம். டாரிசனல் பெண்டுலம் இதோட யூசஸ், கைரோஸ்கோப்போட யூசஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ஏன்னா 2 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்கு. டபுள் பெண்டுலம்னா என்ன அதை டிஸ்கஸ் பண்ணி நம்ம டெரைவ் பண்ணனும். டபுள் பெண்டுலம் அதை பத்தியும் கேட்பாங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டே ரொம்ப ஈஸி. யூனிட் 2 வாங்க. மேக்ஸ்வெல் क्वेश्चंस மட்டும் விட்டுறாதீங்க. எலக்ட்ரோமேட்டிக் வேவ். சோ இதுல வந்து மேக்ஸ்வெல் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் 2 மார்க், மேக்ஸ்வெல் இன்டெகிரல் ஃபார்ம் 2 மார்க். பாயிண்டிங் வெக்டார்னா என்ன, வாட் இஸ் பாயிண்டிங் வெக்டார், ஸ்கின் டெப்த்னா என்ன, டிஃபைன் இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ், ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ் ஏதோ 3-4 பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. வை எலக்ட்ரோமேட்டிக் வேவ் டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர் கண்டிப்பா கேட்பாங்க. டிஃபைன் போலரைசேஷன். சோ இது தவிர்த்து நிறைய இருக்குது, பட் இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் மினிட்ல இதான் 2 மார்க். 16 மார்க் பாருங்க கம்மி பண்ணி கொடுத்திருக்கேன். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், எக்ஸ்பிளைன் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன். சோ ஈச் ஈக்குவேஷனுக்கு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணனும். அவ்வளவுதான். மேக்ஸ்வெல் இன்டெகிரல் ஃபார்ம் அண்ட் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் டெரைவ் பண்ணனும். இது அடுத்த क्वेश्चन. சரிங்களா? அடுத்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஃப்ரீ ஸ்பேஸ டெரைவ் பண்ணி காட்டணும். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஃபார் கண்டக்டிங் மீடியமும் பார்க்கணும். சோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈக்குவேஷன் ஆஃப் ப்ரோபகேஷன் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ் ஃபார் டைஎலெக்ட்ரிக் மீடியமும் நீங்க டெரைவ் பண்ணி பார்க்கணும். நான் ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்திருக்கேன். நிறைய இருக்குது இல்ல, பாத்துக்கோங்க. சோ யூனிட் 2 முடிஞ்சு. யூனிட் 3 ஒரு பெரிய யூனிட், முக்கியமான யூனிட். இதுல இருந்து நிறைய क्वेश्चंस வரும். சோ இது வந்து மூணா பிரிச்சிருக்காங்க. ஆசிலேஷன்ஸ், ஆப்டிக்ஸ், லேசர்ஸ். சோ எல்லாமே நம்ம 11th 12th ல படிச்சதுதான். 2 மார்க் பாருங்க. SHM, டிஃபைன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் SHM, டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் மென்ஷன் மட்டும் பண்ணுங்க. டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன் தெரிஞ்சு வச்சாலும் ஓகே தான் எக்ஸாம்பிளோட. ரெசோனன்ஸ் அப்படினா என்ன, டாப்லர் எஃபெக்ட் கண்டிப்பா வரும், லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் கண்டிப்பா வரும், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் என்ன அதோட கண்டிஷன் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட், ஆவரேஜ்னா என்ன, ஸ்பான்டேனியஸ் அண்ட் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் டிஃபரன்ஸ் கேட்பாங்க, பாப்புலேஷன் இன்வர்ஷன் என்ன லேசர்ல, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேசர் 3-4 பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் ரெசனேட்டர் கேவிட்டி கண்டிப்பா கேட்பாங்க. பிரின்சிபல் ஆஃப் லேசர் கண்டிப்பா படிக்கணும். பிரின்சிபல் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. கண்டிஷன் ஃபார் அச்சீவிங் லேசர் ஆக்ஷன் இது வந்து ஒரு 2-3 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க. ஹீட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் லேசர், வாட் இஸ் ஹீட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் லேசர் ஒரு 10 क्वेश्चन தான் இருக்கும், படிச்சுங்க. 16 மார்க் பாருங்க ரொம்ப கம்மி பண்ணிருக்கேன். இது ஒரு பெரிய யூனிட், நான் ரொம்ப கம்மி பண்ணிருக்கேன். அப்ளிகேஷன் ஆஃப் லேசர். அப்ளிகேஷன் ஆஃப் லேசர்ஸ்ல எல்லா அப்ளிகேஷன்ஸும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐ திங்க் எல்லா துறையில இருக்க அப்ளிகேஷன்ஸும் நீங்க வந்து 2-3 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க. CO2 லேசர் கன்ஃபார்ம் क्वेश्चन, செமிகண்டக்டர் டயோட் லேசர் கன்ஃபார்ம், NDR லேசர் கன்ஃபார்ம். இந்த 3 லேசர்ல இருந்து ஏதோ ஒரு லேசர் நாளைக்கு வரதான் போகுது, இல்ல 2 லேசர் கேட்பாங்க. மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர் இது ஒரு 8 மார்க்ல கேட்கலாம், 16 மார்க்ல கேட்கலாம், பாத்துக்கோங்க. அடுத்து டாப்லர் எஃபெக்ட் அதோட கால்குலேஷன் ஆஃப் அப்பரண்ட் பிட்ச். சோ இது வந்து நீங்க டாப்லர் எஃபெக்ட்டோட பார்க்கணும். டாப்லர் எஃபெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கணும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் போஸ்ட் ஆசிலேஷன், போஸ்ட் ஆசிலேஷனோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண சொல்லுவாங்க.
இதையா ஒழுக்கமா பாத்தீங்கன்னா எழுதிடலாம். நான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இருந்து ஆசிலேஷன்ஸ் இருந்து நிறைய क्वेश्चन ஒமிட் பண்ணிருக்கேன். ஏன்னா எப்படி நமக்கு எதிரா சாய்ஸ் வரும்ல, அதுல இந்த லேசஸ் வந்துரும், நம்ம எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். சோ யூனிட் 3 இவ்வளவுதான். வாங்க யூனிட் 4 பார்க்கலாம். So unit 4 பார்க்கலாம் வாங்க. அதுல 2 மார்க் வந்து காம்படன்ட் எஃபெக்ட், மேட்டர் வேவ், டி ப்ரோக்லி வேவ் ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. டி ப்ரோக்லி வேவ் ஈக்குவேஷன் எலக்ட்ரானிக் டெரிவேட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் மேட்டர் வேவ் போட ப்ராப்பர்ட்டீஸ், பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன், கரஸ்பாண்டிங் பிரின்சிபல்னா என்ன, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் பிரின்சிபல், ஐகன் வேல்யூ ஐகன் ஃபங்க்ஷன்னா என்ன, டீஜெனரேட் நான் டீஜெனரேட்னா என்ன, வேவ் ஃபங்க்ஷன்னா என்ன. இது யூனிட் 4 ஒரு 10 2 மார்க் இருக்கு. காம்படன்ட் எஃபெக்ட் வித் டயகிராம், இது கண்டிப்பா ஒரு காம்படன்ட் எஃபெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி. ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் ஃபங்க்ஷன் டெரைவ் பண்ண 2D பாக்ஸ், ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் எனர்ஜி வந்து 3D பாக்ஸ். ஸ்காட்டிஞ்சர் டைம் இண்டிபெண்டன்ட் அண்ட் டைம் டிபெண்டன்ட் வேவ் ஃபங்க்ஷன் கண்டிப்பா இந்த டெரிவேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் கரஸ்பாண்டன்ஸ் பிரின்சிபல் கண்டிப்பா 8 மார்க் கேட்பாங்க. ஸ்காட்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் ஃபார் ஒன் டைமென்ஷன், obtain eigen value and eigen function also, இது வேற. ஸ்காட்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் ஃபார் இது வந்து 1 டைமென்ஷன், இது வந்து 3 டைமென்ஷன். ஓகேவா, இது பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 5 ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னா என்ன, பேரியர் பெனிட்ரேஷன் என்ன, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டனலிங் என்ன, மேக்னிஃபிகேஷன் பவர் டெஃபினிஷன், ரிசால்விங் பவர் டெஃபினிஷன், ரெசனன்ட் டனலிங் என்ன, ப்ளோச் தியரம்னா என்ன, ஃபார்பிடன் கேப்னா என்ன, டிரா கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர் எனர்ஜி பேண்ட் டயக்ராம் வரைய சொல்லுவாங்க. அவ்வளவு இது மட்டும் பார்க்கணும். 16 மார்க்கா டனலிங் மைக்ரோஸ்கோப் கண்டிப்பா கேட்பாங்க, பார்த்துக்கங்க. கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் பிரின்சிபல், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்ளிகேஷன் எல்லாம் இருக்கும். ரெசனன்ட் டயோட் அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங். அப்புறம் chronic பெட்டி மாடல் கண்டிப்பா பார்த்துக்கணும், டிஸ்கஸ் பண்ணணும். பேரியர் பெனிட்ரேஷன் அண்ட் குவாண்டம் டனலிங் எக்ஸ்பிளைன் பண்ணணும். பிளாட்ச் தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். பேண்ட் தியரி ஆஃப் சாலிட் டிஸ்கஸ் பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் குவாண்டம் மெக்கானிக்ஸ். இது வந்து அப்ளைட் குவாண்டம் மெக்கானிக்ஸ். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 யூனிட்ல இதை மட்டும் இன்னைக்கு படிச்சுன்னா போதும். கண்டிப்பா லேசர் லெசன்ல கண்டிப்பா ஏதாவது லேசர் கேட்டுருவாங்க. இந்த லெசன்ல ஸ்காட்டிஞ்சர் வேவ் இந்த காம்படன்ட் எஃபெக்ட் எல்லாம் கண்டிப்பா கேட்டுருவாங்க. இதுல டனலிங் மைக்ரோஸ்கோப், ரெசனன்ட் டயோட்ல ஒமிட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் யூனிட்ல நான் சொல்லியிருப்பேன் அதுல என்ன இம்பார்ட்டன்ட். அப்புறம் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதோ ஒரு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் கேட்டுருவாங்க. கண்டிப்பா நான் சொல்றேன் ஓரளவுக்காவது படிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரிச்சு படிச்சிங்கனாலும் சரி, இது இம்பார்ட்டன்ட் படிச்சிங்கனாலும் சரி, கண்டிப்பா வந்து இன்ஜினியரிங் பிசிக்ஸ்ல நாளைக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். விடாம இன்னைக்கு படிங்க. எனக்கு ஒரு நாள் தான் படிக்க போறீங்க. கண்டிப்பா இந்த இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.